கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை பொழுதில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், அந்த 3 தூதர்கள், தோஸ் 3 ஏஞ்சல்ஸ் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்திய 24ஆம் அதிகாரம் வசனம் 14 நம்முடைய மைய வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, மற்ற சபைகளுக்கும் நமக்கும் உள்ள பொதுவான உபதேசங்களை காமன் கிரவுண்ட் என்ற தலைப்பில் நாம் படித்தோம். கிட்டத்தட்ட 9-10 வாரங்கள் படித்தோம். இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்றால், இது முதல் நாம் பிற சபைகளை விட வித்தியாசமானவர்கள் என்று பிரித்து காட்டும் உபதேசங்களை அன்காமன் கிரவுண்ட் என்ற தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் படித்தது நம்ம சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் பொதுவாக இருக்கும், சரிங்களா? பாவம், பிசாசு, இயேசு கிறிஸ்து ரட்சகர், சுவிசேஷம், இதெல்லாம் ஆலயத்துக்கு போவது, இதெல்லாம் காமன் திங்ஸ். நம்ம இப்போ படிக்க போகிறது, இனிமேல் அடுத்து ஒரு 6-7 வாரங்களுக்கு படிக்க போகிற பாடங்கள் அன்காமன் கிரவுண்ட். அதாவது நம்ம சபையில் இருக்கக்கூடிய இந்த வேதாகம் அடிப்படையிலான சத்தியங்கள் மற்ற சபைகளில் இருக்காது. அதனால தான் அன்காமன் கிரவுண்ட் என்று நாம் தலைப்பிட்டு இன்று முதல் படிக்க போகிறோம். வேதாகமத்தில் ஒரே அதிகாரத்தில் 6 சிறப்பு வாய்ந்த உபதேசங்கள் அடங்கியிருக்கிறது என்றால் அது எந்த அதிகாரம் தெரியுமா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம். Revelation chapter 14 is the unique chapter in the Bible which contains 6 Bible doctrines, 6 unique Bible doctrines. மிக வித்தியாசமான தனிச்சிறப்பு வாய்ந்த உபதேசங்கள் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் இட்ஸ் a key chapter for the last days. கடைசி நாட்களின் சத்தியங்களை பேசக்கூடிய முக்கியமான அதிகாரம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தால் இதில் 6 முக்கியமான உபதேசங்கள், 6 தூண்கள், உபதேச தூண்களை நாம் பார்க்க முடியும். இந்த வசனங்களை வாசிக்கலாமா? பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகி உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இந்த வசனங்கள் தான் முத்தூது அடங்கிய வேத பகுதி. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களிலே நீங்கள் பாருங்கள், அடங்கியிருக்கிற 6 முக்கியமான உபதேசங்கள், யுனிக் பைபிள் டாக்டரின்ஸ். என்னென்ன அப்படின்னா, 1 நித்திய சுவிசேஷம், தி எவர்லாஸ்டிங் காஸ்பல். 2வது வருகைக்கு முந்திய, 2ஆம் வருகைக்கு முந்திய நியாய தீர்ப்பு, தி ப்ரீ அட்வென்ட் ஜட்ஜ்மெண்ட். 3வது தி சாபத். 4வது தேவனுடைய பிரமாணம், தி லா ஆஃப் காட். 5வது இயேசுவின் விசுவாசம், தி ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். 6வது மரணத்தில் மனிதனின் நிலை, தி கண்டிஷன் ஆஃப் மேன் இன் டெத். ஆக இந்த 6 உபதேசங்களும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களில் அடங்கியிருக்கின்றன.
இந்த காரியங்களை தான் நாம் அன்காமன் கிரவுண்ட் என்று சொல்கிறோம். இதைத்தான் நாம் ஒரு 6-7 வாரங்கள் தொடர்ந்து படிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளியேறு பெற்ற சத்திய வேதாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு தரக்கூடிய வெளிச்சத்திற்காக, சத்திய தீபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இயேசுராஜா, நாங்கள் ஆவியானவர் உதவியை நாடி நிற்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இதுவரைக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் போல இன்னும் மகத்துவமான பாடங்களை இன்றும் வரும் நாட்களிலும் எங்கள் கற்றுத்தாரும். ஆண்டவர், இந்த சத்தியங்களை நாங்களும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுத்தர எங்களுக்கு ஞானம் தாரும். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு சொன்னார், வருகையின் அடையாளங்கள் பற்றி அவர் பேசின அதிகாரம் மத்தேயு 24 அதிகாரம். அதில் சுமார் 20 அடையாளங்களில் ஒரு அடையாளம் வசனம் 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். பஞ்சங்கள், வெள்ளங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், அப்படி ஆண்டு சொல்லிக்கிட்டே வந்து மத்தேயு 24 14 வசனத்தில் இன்னொரு அடையாளம் சொன்னார். இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் பரவும். அன்பான தேவ பிள்ளைகளை, இது ஒரு அடையாளம். அது எந்த சுவிசேஷம் என்றால் நித்திய சுவிசேஷமே. ஆண்டுடைய சுவிசேஷம் ஒரே சுவிசேஷம் தான், அது மாறவே மாறாது. அதனால தான் அதுக்கு பேர் நித்திய சுவிசேஷம். அது முத்துவதில் அடங்கி இருக்கிறது. இது உலகமெங்கும் செல்ல வேண்டிய நித்திய சுவிசேஷம். ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார், பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? பூலோகமெங்கும் உள்ள அப்படின்னு சொன்னார். வெளிப்படுத்தல் 14:6 பாருங்களேன். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும், பார்த்தீங்களா, எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தான் அந்த தூதன். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு முடிவு கால செய்தி. இந்த முத்தூது 3 தூதர்களின் செய்திகள், அதை சுருக்கமாக முத்தூதுன்னு சொல்கிறோம். அதை 3 தேவதூதர்கள் பறந்து வந்து மிகுந்த சத்தமிட்டு சொல்வதாக நாம் வசனங்களிலே வாசித்தோம். ஆண்டவர் முடிவுகால செய்தியை 3 தூதர்கள் வடிவில் கொடுக்கிறாரே, ஏன்? தூதர்கள் என்றால் வேகமாக பறந்து செல்லக்கூடிய விண் ஜீவராசிகள். வேகமாக செல்வதற்கு அடையாளம் தேவதூதர்கள். அன்பானவர்களே, அப்போ என்ன அர்த்தம்? தானியேல் 12 அதிகாரம் 4 வசனத்திலும் படிக்கிறோம். தானியேலாகி நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், வேகம் அறிவும் பெருகிப்போம் என்றான் அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி தானியேல் 12:4 வேத ஞானமும் விஞ்ஞானமும் வேகமாக வளரும் என்பதுதான் தானியேல் காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அது அப்படியே நிறைவேறிற்று. முடிவு காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், அந்த வசனத்தில் படிக்கிறோம். முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதிய பொருளாக வைத்து வை. முடிவு காலம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? கிபி 1798, 1798. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி பயங்கரமாக இருந்தது. அது மட்டுமல்ல, வேத ஞானமும் மிக அதிகமாக வளர ஆரம்பித்தது. ஜனங்கள் தீர்க்க தரிசனங்களில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களை பார்த்தீங்களா? அப்போது இந்த 1798க்கு அப்புறம் முடிவு காலம் ஆரம்பித்தது முதல் தீர்க்க தரிசன ஞானம் விரிவடைந்தது. பார்த்தீங்களா? சத்தியம் வேகமாக பரவும் என்பதை ஆண்டவர் தூதர்கள் வழியாக காட்டுகிறார். அன்பானவர்களே, இந்த வெளிப்படுத்தல் 14:7 பார்த்தீங்கன்னா நம்ம படிப்போம், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது அப்படின்னு. எப்போ அந்த எச்சரிப்பை கொடுக்க ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில் அப்படின்னா 1798க்கு அப்புறம்தான், 1798க்கு அப்புறம் தான், முடிவு காலம் ஆரம்பித்த பிற்பாடு தான். அப்போ அதிலிருந்து இந்த முத்தூது வேகமாய் உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? முதல் தூது, த ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், வெளிப்படுத்தல் 14:7 பார்க்கிறோம்.
மிகுந்த சத்தமிட்டு, அந்த தூதன் பறந்து வந்தானை மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இதுதான் முதலாம் தூது. இதில் கவனித்தோம் என்றால் மிக முக்கியமான கருத்துக்கள் சத்தியங்களாக வெளிப்படுகின்றன. முதலாவது பாருங்க, தேவனுக்கு பயந்து, ஃபியர் காட். அப்படி என்ன அர்த்தம்? ஃபியர் காட்னா, ஐயோ தேவன் அடிச்சிருவார், சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு பயப்படுறதா, நம்மளை நரகத்தில் தள்ளிடுவார், அந்த பயம் அல்ல. தேவனை மதித்தல், தேவனிடத்தில் பயபக்தி காட்டுதல். நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று அனனியா, மீஷாவல், அசரியா, அதாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்கல்ல, அதுதான் தெய்வ பயம். ராஜா, இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. அதுதான் தெய்வ பயம். தானியேல் 3 அதிகாரத்தில் அவர்தான் நம்மை படைத்தவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கிறவர் அவர்தான், நம்மை பாதுகாக்கிறவர் அவர்தான். ஆகவே அவரிடத்தில் நாம் பயபக்தியாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அந்த பயம் தேவனை வருத்தப்படுத்தி இருக்கக்கூடாது, தேவனை வேதனைப்படுத்தி விடக்கூடாது என்று உணர்வோடு வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதாங்க தெய்வ பயம். மற்றவர்களை வேதனைப்படுத்தி விடக்கூடாது, காயப்படுத்தி விடக்கூடாது, ஆண்டவருடைய வசனத்திற்கு விரோதமாக நடந்து விடக்கூடாது என்று உணர்வோடு ஆவியானவரால் நடத்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் தெய்வ பயம் நிறைந்த வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பயந்து என்று அந்த முதல் தூது நமக்கு வருகிறது. அவரை மகிமைப்படுத்துங்கள், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கே மகிமை, glory to God alone. பாருங்களேன், டெஸ்டிமனிஸ் டு மினிஸ்டர்ஸ் பக்கம் 456 எலன் வைட் எழுதுறாங்க, we are reminded of justification. அவரை மகிமைப்படுத்துங்கள் என்ற வார்த்தை எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், நீதிமானாகுதலை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. which is the work of God in laying the glory of man in the dust and doing for man that which it is not in his power to do for himself. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்ற அந்த பதம் நீதிமானாகுதலை சுட்டி காட்டுகிறது. நீதிமானாக்கப்படுதல், நம்மை நீதிமானாக்குகிறவர் யாரு? ஆண்டவர் தான் நீதிமானாக்குகிறவர். அது அவருடைய வேலை. அவர் நம்மை நீதிமானாக்குகிறார் என்றால் அதில் மனுஷனுக்கு மகிமை ஒன்றுமே கிடையாது. நம்முடைய மகிமையை தூக்கி தூசியில் தான் போடும். நம்மால் நமக்கு நாமே செய்ய முடியாததை, நம்முடைய பாவங்களை நாமே மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியாது. நம் பாவிகள். நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. அதை யார் செய்கிறான்னா தேவனே செய்கிறார். நம்மை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். பாவமே செய்யாதவர்கள் போல் இயேசுவின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதாங்க ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமான் ஆகுதல். அப்போது தேவனுக்கு பயந்து, நம்மை மீட்டிருக்கிற தேவனுக்கு பயந்து, நமக்காக உயிர் கொடுத்த தேவனுக்கு பயந்து அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். கிவ் க்ளோரி டு ஹிம். நீதிமானாகுதல் பற்றி இந்த முதல் தூது பேசுகிறது. தேவனுடைய மன்னிக்கும் கிருபையின் சுவிசேஷத்தையும் காட்டுகிறது. அவர் தான் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தார், அவர் தான் நம்முடைய பாவங்களை மன்னிச்சார். அன்பானவர்களே, there is no glory for man in the work of the gospel. அதாவது சுவிசேஷத்தின் காரியத்தில் மனிதன் மகிமைப்படுவதற்கென்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன? சுய மகிமையை தேடுவதே நமது விழுந்து போன பாவத்தன்மை. நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் உபவாசம் இருந்தேன், தசமாக கொடுத்தேன், ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுவேன், அவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுவேன். இப்படி சில நேரத்தில் பெருமைப்பட்டுறோம். இதனாலெல்லாம் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு நமக்கு யார் கொடுத்துருக்கிறா? இயேசு ராஜா மூலமாகத்தான் ரட்சிப்பு. அப்படி ரட்சிக்கப்பட்டதனால் நம்ம இந்த காரியங்கள்லாம் செய்கிறோம்.
தேவனுக்கு மகிமையாக. அன்பானவர்களே, பைபிளில் பாருங்களேன், அது நல்லதல்ல. எது நல்லதல்ல? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. Do not glory in yourself. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது கிடையாது. 1 Corinthians 5:6 படிக்கிறோம். தொடர்ந்து பவுல் சொல்றார் பாருங்க, ரோமர் 3:27. அது நீக்கப்பட்டதே. எது நீக்கப்பட்டது? இப்படி இருக்கேன், மேன்மை பாராட்டல் எங்கே? Where is glorifying? அது நீக்கப்பட்டதே. எப்படி நீக்கப்பட்டது? சுவிசேஷத்தினால். சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர் கொடுத்தார். அவர் எனக்காக உயிர் கொடுத்ததுனால மகிமை அவருக்கு தான், எல்லா மேன்மையும் கனமும் துதியும் அவருக்கு தான், நமக்கு ஒன்றுமே கிடையாது. மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தில்? கிரியா பிரமாணத்தினாலையா? அதாவது நம்ம எது செய்கிறோம் அது செய்கிறோன்றதுனாலையா? கிரியைகள்னாலையா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்தார், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாச பிரமாணம், அந்த விசுவாசம் எனக்கு சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா? எல்லா மகிமையும் அவருக்கு தாங்க, எனக்கு ஒன்றுமே கிடையாது. பவுல் அதற்கு முன்மாதிரி, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. பாருங்க, கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? என்னுடைய மேன்மை பாராட்டுதல் எல்லாம் யாரை குறித்து தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நான் இப்படிலாம் பாட்டு பாடுவேன், அப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவேன். நோ வே ஃபார் அஸ் டு க்ளோரிஃபை அவர்செல்ஸ். நம்மை நாமே மையப்படுத்திக் கொள்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இதாங்க முத்துவதின் முதல் வரி சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். இட்ஸ் a warning against self worship and an invitation to worship and trust God. இந்த தேவனுக்கு பயந்து அவரை மையப்படுத்துங்கள் என்பது எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை? சுயத்தை தொழுகை செய்வதற்கு எதிரான எச்சரிக்கை. தேவனை தொழவும் தேவனை மாத்திரம் நம்பவும் கொடுக்கப்படுகிற அழைப்பு. சரிங்களா? அந்த முதல் தூது தொடர்ந்து சொல்லுது, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. the hour of his judgment is come. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்துருச்சு. 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது அப்படின்னு பைபிள் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. பாருங்களேன், வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல இந்த வார்த்தை 3 தடவை இருக்கும். வெளிப்படுத்தல் 22:7, 12, 20 3 வசனங்களை பாருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு இயேசு சொல்கிறாரு. நான் வர்றேன், யார் யார் என்னென்ன கிரியைகள் செஞ்சாங்களோ, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அதற்குரிய பலனை கொண்டு வருகிறேன். ஐ எம் கம்மிங் வித் அ ரிவார்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ரிவார்டை கொண்டு வரேன்னு சொல்கிறாருன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் முதல் தூது சொல்லுது, தேவனுக்கு பயந்தவரை மையப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. அப்போ 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு இப்பொழுது பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போக நம்ம விலாவாரியாக அடுத்தடுத்த வாரங்களில் படிக்க போகிறோம். சரி, இந்த முதல் தூதில் கடைசி வரி, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். worship him that made heaven, earth, sea and springs of water. யாரை தொழ வேண்டும்? நம்மை நாமே தொழக்கூடாது. நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி பாட்டெலாம் பாடுவேன், ஊழியெல்லாம் செய்வேன், அத்தனை பேர் ஆண்டவர்களை கொண்டாந்தேன், நான் சபையில் இத்தனை வருஷம் மூப்பராக இருந்தேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் செல்ஃப் வர்ஷிப். தேவனையே தொழ வேண்டும். ஏனெனில் அவரே சிருஷ்டிகர், அவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர், என்னையும் படைத்தவர். எனக்குள்ளே இருந்து நற்காரியங்கள்லாம் வெளியில் வருகிறதா, அதை கொடுக்கறதும் ஆண்டவர் தான். நான் பாடுறதும் பிரசங்கம் பண்ணுறதும் அல்லது ஊழியம் செய்கிறதும் மற்றவங்ககிட்ட கைண்டாக இருக்கிறதும் எல்லாமே அவர் தான் எனக்குள்ளே உண்டாக்குகிறார். அவர் தான் சிருஷ்டிகர்.
ஐ எம் நத்திங், நாம் ஒன்றுமே கிடையாது. அன்பானவர்களே, இந்த முதல் தூது நம்ம கொடுக்குற எச்சரிப்பு என்ன அப்படின்னா, மக்கள் படைக்கப்பட்ட சூரியனை வணங்குகிறார்கள், தாங்களே படைத்த சிலைகளையும் வணங்குகிறார்கள். கடவுள் தான் சூரியனை படைத்தார், சூரியனையும் வணங்குறாங்க. மனிதர்கள் தாங்களே சிலைகளை உருவாக்கி சிலைகளையும் வணங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, பணம். சிலருக்கு பணம் தான் கடவுள், சிலருக்கு பதவியே கடவுள். பாருங்களேன், 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அந்த சீட்டை விட்டு போகணுன்ற எண்ணம் வரவே வராது நிறைய பேருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில். பதவி சிலருக்கு தெய்வம், படிப்பு பின்னாடி பேருக்கு பின்னாடி பேரை விட டிகிரி நீளமாக இருக்கணும், படிப்பு ஒரு கடவுள். பணம் படைத்தோரை வணங்குவோரும் உண்டு. அதாவது பணத்தை வணங்குறவங்க, பதவியை வணங்குறவங்க, படிப்பை வணங்குறவங்க இருக்கிறாங்க. பணம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்க முன்னாடி போய் முகஸ்துதி பண்ணுறது, அதுவும் என்ன தான், அதுவும் விக்கிரக ஆராதனை. அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு வேதாமத்தில், ஆவியானவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுக்களை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படி பேசுகிறாருன்னா, 4ஆம் கட்டளை பாஷையில் பேசுகிறார். 4ஆம் கட்டளை என்ன கட்டளை? யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில், உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 2 அதிகாரங்களில் 10 கட்டளைகள் பைபிளில் இருக்கிறது. அதில் யாத்திராம் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11ஆம் வசனங்கள் 4ஆம் கட்டளை, ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள் கட்டளை. அதில் அந்த 11ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி. இதே பாஷை முதல் தூதில் வருதான். முதல் தூதில் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுக்களை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். கவனிச்சிங்களா? அப்போ ஆண்டவர் முதல் தூதை கொடுக்கும் பொழுது 4ஆம் கட்டளை பாஷையில் பேசுகிறார். அப்போது இதெல்லாம் உண்டாக்குன ஆண்டவர் அவரை, அந்த சிருஷ்டிகரை 7ஆம் நாளிலே தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் 7ஆம் நாளில் தான் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள் எந்த நாள்? 7ஆம் நாளே ஓய்வு நாள், அது சனிக்கிழமை. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எப்படிங்க சனிக்கிழமை? பைபிள் காலத்தில் கிழமைகள்லாம் கிடையாது. ஆமாம், உண்மைதான், பைபிள் காலத்தில் கிழமைகள் கிடையாது. எப்படி கணக்கு போட்டாங்க? 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் அல்லது ஆயத்த நாள், 7ஆம் நாள் அல்லது ஓய்வு நாள், இப்படி தான் கணக்கு போட்டாங்க. சரி, இன்றைக்கி ஈஸ்டர்லாம் கொண்டாடுறாங்களே கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை எப்படி சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து காலத்தில் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சா? அதுக்கு மட்டும் எப்படிங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு? அவர் வாரத்தின் 1ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பைபிள் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை சொல்லலை. மத்தேயு 28:1, மார்க்கு 16:1, லூக்கா 24:1, யோவான் 20ஆம் அதிகாரம் 1, இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்கள். வாரத்தின் 1ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், வாரத்தின் 1ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். பைபிள் சொல்லக்கூடிய ஓய்வு நாள் 7ஆம் நாள், அந்த நாள் சனிக்கிழமை தான். இதற்கு மறுப்பே கிடையாது. அண்ட சராசரம் படைத்தவரின் நினைவாக, அந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த இயேசு ராஜாவின் நினைவாக அந்த நாளிலே தான் அவரை நாம் தொழ வேண்டும். ஏனென்றால் அந்த நாளில் தான் அவரும் ஓய்ந்திருந்தார். 10 கட்டளை சொல்லுது. அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார். 10 கட்டளையும் சொல்லுது. படைப்பின் சரித்திரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரமும் சொல்லுகிறது. அப்போ 1ஆம் தூது நம்ம கொடுக்குற எச்சரிக்கை என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயந்து அவரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும், அவரைத்தான் மகிமைப்படுத்த வேண்டும். இது நியாய தீர்ப்பின் காலகட்டம். எந்த நாளிலே அவர் தொழுது கொள்ள வேண்டும்? அவர் பரிசுத்தப்படுத்தி, அவர் ஓய்ந்திருந்து, அவர் ஆசீர்வதித்த அதே 7ஆம் நாளிலே அவரை தொழுது கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அப்போ கேள்வி, தேவனையா மனிதனையா? யாரை வணங்குகிறோம்? தேவனை வணங்குகிறோமா, அல்லது என்ன நானே வணங்கி கொள்ளுகிறேனா, அல்லது பணம், பதவி, பட்டம், அந்தஸ்து இப்படி இருக்கவங்க அவங்கள நாம் வணங்குகிறோமா? யாரை வணங்குகிறோம்? யாருக்கு மகிமை கொடுக்கிறோம்? தேவனுக்கா மனிதனுக்கா? சில நேரத்தில் பாருங்களேன், சர்ச்சில் ஸ்டேஜில் வந்துட்டு ஒருத்தர் பிரசங்கம் பண்ண போகிறாருன்னா அவரை பற்றி ஆகா ஓகோன்னு 1/2 மணி நேரம் போயிடும். அதில் அவசியமே கிடையாது.
மண்ணுக்கு ஏங்க மகிமை? மகிமையெல்லாம் மகாதேவனுக்கே. இதான் முதல் தூது. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமேல் நம்ம போக போக படிப்போம் விழாவாரியாக. இரண்டாம் தூது, தி செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். வெளிப்படுத்தல் 14:8 வாசிக்கிறோம். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாய் உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். முதல் தூது தேவன் பற்றி பேசுகிறது, மெய்யான தேவன். இரண்டாம் தூது பாபிலோன் பற்றி பேசுகிறது. பாபிலோன், பாபேல் என்ற சொல்லிலிருந்து வந்தது. பாபேல் பற்றி எங்கே படிக்கிறோம்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு எடுத்த முயற்சியே பாபேல் கோபுரம். நமக்கு தெரியும்ல, ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நான் ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கு அடையாளமாக வானவில்லும் கொடுத்தார், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். ஆனால் இதை நம்பாத ஒரு கூட்டம், நிம்ரோத் மற்றும் கூட்டத்தார் என்ன பண்ணாங்க? இல்லை நம்ம ஒரு கோபுரம் கட்டிடுவோம், நம்ம ஒரு நகரத்தை கட்டிடுவோம், நமக்கு பேர் உண்டாக்குவோம். அது என் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு எடுத்த முயற்சியே பாபேல் கோபுரம். சொல்ல முடியாது, மழை வந்தாலும் வந்துடும், வெள்ளம் வந்தாலும் வந்துடும், நம்ம கோபுரம் கட்டி அதில் போய் வெள்ளம் வந்தால் மேலே போய் தப்பிச்சுக்கோ. ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பலை, தேவனை நம்பலை, தேவனை மையப்படுத்தலை. தங்களுடைய மகிமைக்காக நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி எடுக்கப்பட்ட முயற்சி தான் கோபுரம் கட்டும் முயற்சி, பாபேல் கோபுரம். அதற்கு எதிரான எச்சரிப்பு இரண்டாம் தூதில் காணப்படுகிறது. தேவனுக்கு எதிராக செயல்படுவது, தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கும் அவர் கொடுத்த கட்டளைகளுக்கும் வாக்கு தத்தங்களுக்கும் தேவனுடைய அமைப்புக்கும் எதிராக, அவருடைய மகிமைக்கு எதிராக செயல்படுவது தான் பாபிலோனின் வேலை. அன்பானவர்களே, அதாவது மனுஷன் தனக்காக, நான் கட்டின கோபுரத்தை நான் தப்பிச்சுக்குவேன், நான் என்னால் என முயன்றவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். பைபிளில் பாருங்களேன் சில உதாரணங்கள். நான் என்னால் என முயன்றவர்கள் யார் யார் இருக்கிறாங்க பாருங்களேன். மோசே முதலாவது உதாரணம். எகிப்தில் இஸ்ரவேலரை நான் மீட்பேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் பாருங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். நான் தான் மீட்பர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பர் நான் தான் சொல்லிட்டு ஒரு வேகத்தில் நான் போய் இந்த ஜனங்களை விடுவிக்க போகிறேன் எகிப்திலிருந்து அப்படின்னு தன்னுடைய எகிப்தில் இந்த 40 வருஷம் ரொம்ப வேகமாக தீவிரமாக பெற்ற பயிற்சிகள், அந்த வில்வித்தைகள் எல்லாம், வீர தீரங்கள் எல்லாம் காமிச்சிட்டார். ஒரு எகிப்தியனை கொண்டு விட்டார். அன்பானவர்களே, பாபிலோன் விழுந்தது என்பதை கற்றுக்கொள்ள அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தர பயிற்சியை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார். 40 வருஷம் எகிப்தில் இருந்தார். அப்படி இருந்து நான் காப்பாற்றிடுவேன் இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சாரு. இல்லைப்பா, உனக்கு அடுத்த 40 ஆண்டுகள் பயிற்சி, மீதியான் வனாந்தரத்துக்கு போ, ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் அப்படின்னு ஆண்டு அனுப்பி விட்டார். நான் இல்லை, எல்லாமே ஆண்டவர் தான் என்று கற்றுக்கொள்ள செகண்ட் 40, அடுத்த 2வது 40 ஆண்டுகள் பயிற்சி ஆண்டவர் வனாந்தரத்தில் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் 40, முதல் 40 எகிப்தில் அரண்மனையில் இருந்தப்போ மோசே நினைச்சாரு, ஐ எம் எவ்ரிபடி, ஐ எம் எவ்ரிதிங், நான் தான் எல்லாம் நினைச்சேன். அடுத்த 40 அந்த மீதியான வனாந்தரத்தில் இந்த ஆடு மாடு மேய்ச்சார் பார்த்தீங்களா, அப்போ தான் ஐ எம் நோபடின்னு கற்றுக்கிட்டார். ஆண்டவரே, நான் ஒன்றுமே கிடையாது. 80 வருஷம் முடிஞ்சா அடுத்த 40 தான், கடைசி 40 தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு ஆரோன் மோசே இவங்களை அனுப்பி விட்டார். அந்த கடைசி 40 மோசே கற்றுக்கிட்டாரு, காட் இஸ் எவ்ரிபடி, காட் இஸ் எவ்ரிதிங்.
ஃபர்ஸ்ட் 40ல் ஐ எம் சம்படின்னு நினச்சார். செகண்ட் 40ல் ஐ எம் நோபடின்னு கற்றுக்கிட்டார். தேர்ட் 40ல் காட் இஸ் எவ்ரிபடி அப்படின்னு கற்றுக்கிட்டார். கடவுள் தான் எல்லாமே. பாபிலோன் விழுந்தது என்பதை கற்றுக்கொள்ள மோசேக்கு 40 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷமா நம்ம சபையில் இருக்கிறோம்? கற்றுக்கொண்டு விட்டோமா? இன்னும் எவ்வளவு பெருமை, அகந்தை, அகம்பாவம், ஆணவம், இருமாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்கிறது. ரெண்டாம் தூது என்ன எச்சரிப்பு கொடுக்குதுன்னா, நான் என்னால் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த நான் என்பது என்னால் என்பது விழணும். ரெண்டாவது உதாரணம் யாருன்னு பாருங்களேன். நேபுகாத் நேச்சார் தானியேல் 4:30 என்ன சொன்னார்? மேலே அரண்மனைக்கு மேலே போய் உலாவும் பொழுது சொன்னார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என்னாச்சு? தானியேல் 4 ஃபுல்லாக படித்து பாருங்க. அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. நேபுகாத் நேச்சாரே, இனிமே நீ மனுஷங்களோடு இருக்க மாட்டே, காட்டு மிருகங்களோட சஞ்சரிப்பாய். எத்தனை வருஷம்? 7 வருஷங்கள். பாபிலோன் விழுந்தது என்பதை கற்றுக்கொள்ள நேபுகாத் நேச்சாருக்கு 7 ஆண்டுகள் ஆயிற்று. 7 ஆண்டுகள் மிருகம் போல் அவன் ஆனான். பாருங்களேன், பாபிலோன் என்றாலே வீழ்ச்சி. பாபில் கோபுரம் வீழ்ச்சி அடைந்தது. நம்மை ரட்சிப்பதற்கு நமது சொந்த முயற்சியும் மேன்மையும் நிற்காது, விழுந்து போகும். பாருங்களேன், யூத ஜனங்கள் அப்படி இப்படின்னு என்னென்னமோ செஞ்சாங்க. ரட்சிக்கப்பட்டார்களா? இல்லை. மேசியாவை சிலுவையில் அறைஞ்சு விட்டாங்க. கிரியைகளினால் ரட்சிப்பு கிடையாது. கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவர் நம்மில் உண்டாக்குகிற விசுவாசத்தினாலும் தான் ரட்சிப்பு. விசுவாசம் எப்படிங்க உள்ளே வரும்? அந்த விசுவாசம் கூட ஏன் விசுவாசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. விசுவாசம் தோங்கிறவர் முடிக்கிறவரும் அவர் தான். எபிரேயர் 12:1. பிரியமானவர்களே, விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ரோமர் 10:17 படித்து பாருங்கள். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோட வசனத்தை கேட்க தான் விசுவாசம் வரும். அப்போ அந்த விசுவாசம் கூட ஆண்டவர் வசனத்தினால தான் வருது. ஏன் விசுவாசம் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுதான் 2ஆம் தூது. நான் அப்படின்னு நினச்சிட்டேன், அவ்வளோதான், போச்சு. இந்த நான் என்பது விழணும், வீழ்ச்சி அடையணும். எல்லாமே இயேசு தான் என்று நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். இதாங்க 2ஆம் தூது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் பேசுகிறேன், சரிங்களா? முத்துவதை பற்றி பாபிலோன், மேதிய பர்ஷியா அப்படிலாம் போகலை. நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நடைமுறை பாடத்தை படிக்கிறோம். தீர்க்க தரிசன ரீதியாக படிப்போம் போக போக. 3ஆம் தூது தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். வெளிப்படுத்தல் 14:9-11 வரைக்கும் பாருங்கள். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அது முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. யாருக்கு இராது? இயேசு சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருக்கு இளைப்பாறுதல் கிடையாது? ஆண்டவர் வாங்கன்னு கூப்பிடுறாரு. வந்தவர்களுக்கு இளைப்பாறுதல், வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல், வராதவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே,
இயேசுவானவரிடம் வந்தால் இளைப்பாறுதல். இயேசுவானவர் கொடுத்திருக்கிற கட்டளை 10 கட்டளைகளில் 4ஆம் கட்டளை, முதல் தூதில் படித்தோம்ல, 4ஆம் கட்டளை ஓய்வு நாள் சனிக்கிழமை. சாபத் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. சாபத் ஓய்வு நாள். சாபத்துன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஒரு எபிரேய வார்த்தை. அந்த சபாத் என்ற எபிரேய வார்த்தைக்கு ரெஸ்ட்னு அர்த்தம், இளைப்பாறுதல்னு அர்த்தம், ஓய்வுன்னு அர்த்தம். ஓய்வு நாளை மறுத்தாலும் எதிர்த்தாலும் இளைப்பாறுதல் இல்லை. சில வசனங்களை பாருங்களேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4:5, 10, 11 ஆகிய வசனங்கள். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். எங்கே? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள். அன்றியும் அவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 4:4-5, 10, 11 வசனங்கள். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணார்? 6 நாட்கள் உலகத்தை படைச்சி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். நமக்கு ஒரு முன்மாதிரியை வச்சிருக்கார். நாம் என்ன செய்யணும்? 6 நாட்கள் வேலை செய்யணும், 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கணும். ஒரு வாரம் கணக்கு பைபிளில் தான் இருக்குது. வாரத்துக்கு 7 நாள் என்பதுக்கு ஆதாரம் பைபிள் தான். எந்த சயின்ஸும் நமக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி, அந்த முன் உதாரணத்தின்படி இயேசு கிறிஸ்து அவரே உலகத்தை 6 நாள் படித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்ல, அந்த திருஷ்டாந்தம், அந்த எக்ஸாம்பிள் படி ஒருவனாகிலும் என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் இயேசு எப்படி ஓய்ந்திருந்தாரோ, இளைப்பாறினாரோ, இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலை? அவனுடைய கட்டளை இருக்க ஒழுங்காக கீழ்ப்படியலை, ஓய்வு நாளை ஒழுங்காக கடைப்பிடிக்கலை. மண்ணா 7ஆம் நாளில் பொழியாது, போகாதீங்க, தேடாதீங்கன்னு சொன்னார். ஆனாலும் போய் தேடினாங்க, மண்ணா கிடைக்கல, மண்ணு தான் கிடச்சிச்சு வனாந்தரத்தில். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அப்போ மோசே சொல்லுவார், நீங்கள் எந்த மட்டும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மனதில்லாதிருப்பீர்கள் அப்படின்னு யாத்திராகமம் 16 வேதனையோடு தேவன் உணர்ந்ததை மோசே வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, அப்போ பாருங்களேன், அப்போ இந்த ஓய்வு நாள் என்ற இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எவ்வளவு வேத ஞானம் இருந்தும் இயேசுவுடன் இருக்க நேரம் இல்லை என்றால், தேவனோடு செலவழிக்க நேரம் இல்லை என்றால், நாம் மிருகத்தின் முத்திரையை பெறும் பாதையில் இருக்கிறோம். ஆண்டோடைய ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமைன்னு தெரியும். அதான் இளைப்பாறுதல் நாள். இயேசுவே அதில் தான் ஓய்ந்திருந்தார். நீங்களும் அதில் ஓய்ந்திருங்கன்னு சொல்லியிருக்கிறார். முன்மாதிரி வச்சிருக்கிறார். 6 நாள் வேலை செஞ்சார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 6 நாள் உலகத்தை படைச்சார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். நம்ம 6 நாட்கள் நம்முடைய வேலைகள்லாம் செய்யலாம், 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, ஆண்டவர் செய்தபடி, வேதத்தின் திட்டப்படி நமக்கு எவ்வளவு ஞானம் இருந்தாலும் நாம் மிருகத்தின் முத்திரையைத்தான் பெறுவோம். அந்த பாதையில் தான் இருக்கிறோன்னு அர்த்தம். இயேசுவோடு இருக்க நேரம், அந்த 24 hours, அந்த 7ஆம் நாள் ஆண்டவருக்காக. அதுக்காக அந்த நாளில் தூங்க வேணும்னு கிடையாது, இரவு நேரம் ஓய்வெடுக்க வேண்டியது தான். அன்பானவர்களே, ஓய்வு நாளை எதிர்த்தாலும் மறுத்தாலும் இளைப்பாறுதல் இல்லை. அன்பான தேவப்பிள்ளைகளே, முத்துவதை சுருக்கமாக பார்த்துட்டோம். முத்துவதுக்கு செவி கொடுத்து சுயத்தை அல்ல, தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்கள் தேவனுடைய முத்திரையை பெறும் பாதையில் இருக்கிறார்கள். சரிங்களா? நான் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாமே தேவன் தான். அவர் கொடுத்த வேதத்தை நான் பின்பற்ற வாஞ்சிக்கிறேன், அவர் கொடுத்த கட்டளைகள் இப்படி நான் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யார் முழுக்க முழுக்க தேவனே சார்ந்திருக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய முத்திரையை பெறும் பாதையில் இருக்கிறார்கள். சுருக்கமாக பார்க்கலாமா? முத்துவதுனா என்ன? முத்துவது என்ன? முதல் முத்துவது, அதில் முதல் தூது தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முயல்வதற்கு எதிரான எச்சரிக்கை. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஏன் அவர் மகிமைப்படுத்தணும்? அவர்தான் நம்முடைய இரட்சகர். தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முயல்வதற்கு எதிரான எச்சரிக்கை, மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை.
நம்ம எல்லாரும் கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. ரெண்டாம் தூது, தேவனை சாராமல் மனிதன் தன்னையே சார்ந்து வாழ்வதற்கு எதிரான எச்சரிக்கை. சரிங்களா? மூன்றாம் தூது, இயேசுவுடன் உள்ள ஐக்கியம், நெருக்கத்தை விட வேறு எதையும் முக்கியமாக கருவதற்கு எதிரான எச்சரிக்கை. தேவனோடு ஐக்கியம் இருக்கணும், அவரோடு நெருக்கம் இருக்கணும். அதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதையும் முக்கியப்படுத்திடக்கூடாது, வேறு எதையும் சொரூபமாக வச்சிடக்கூடாது. மிருகத்தின் சொரூபம் அப்படிலாம் படிக்கணும்ல மூன்றாம் தூதில். சரிங்களா? எப்படி நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை வச்சு கும்பிடுங்க அப்படின்னா முடியாதுன்ட்டாங்க, இந்த சொரூபத்தை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அனனியா மீஷாவேல் அசரியா. அதே போல் கடைசி நாட்களில் இந்த உலகத்தில் உணவு, பணம், உயிர் தப்ப வேண்டும் என்ற ஆசை, உபத்திரவம் வேண்டாம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு விக்கிரகங்களாக சொரூபங்களாக நிற்கும். ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக கஷ்டப்படணுமோ, பாடுபடணுமோ, ஐயோ தியாகம் பண்ணணுமோ அப்படி நினைக்கும் பொழுது மிருகத்தின் முத்திரையை பெறுவது எளிதாகிவிடும். ஆனால் இயேசுவோட ஐக்கியம், தேவனோடு நெருக்கம் இருந்தால் வேற எதையும் முக்கியமாக நம்ம கருதவே மாட்டோம். மூன்றாம் தூது அதாங்க சொல்லுது, இயேசுவுடன் உள்ள ஐக்கியம், நெருக்கத்தை விட வேற எதையும் முக்கியமாக கருதுவதற்கு எதிரான எச்சரிக்கை. மூன்றாம் தூது. அன்பான தேவஜனங்களே, அப்போ மூன்றாம் தூது சொல்லுது, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தங்கள் வலது கைகளிலாவது முத்திரையை பெறுகிறவர்கள் அவர்களுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லை. மிருகம், அதன் சொரூபம் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் சிம்பிளா சுயத்தை தொழுதல், வர்ஷிப்பிங் செல்ஃப். சுயத்தை தொழுகை செய்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கி அநேகர் சிலையை வணங்குறாங்க, சிலை வணக்கம். மற்ற மதத்தினரும் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களும் செய்கிறார்கள் சிலை வணக்கம். சிலையை, போப்பை வணங்குகிறவர்களும் இருக்கிறார்கள், போப்பை புனிதர்களை. சிலையை, போப்பை வணங்கினால் மட்டுமல்ல, சுயத்தை ஆராதித்தாலும் மிருகத்தை, சொரூபத்தை வணங்குதலுக்கு சமம். பார்த்தீங்களா? சுயத்தை ஆரம்பத்தில் படித்தோம்ல, நான், என்னால் முடியும், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், அந்த ரட்சிப்புக்காக எல்லாம் செய்கிறாங்க. பார்த்தீங்களா? அங்கே போய் பாத யாத்திரை போகிறது, நான் காணிக்க வச்சேன், மாதாவுக்கு நான் சேலை போட்டேன்னு, மாதாவுக்கு சேலை உடுத்தி விட்டேன், மொட்டை அடித்தேன், நடை பயணம் போனேன். இதெல்லாம் கிரியைகள். நான் சுயத்தை மையமாய் வைத்த செயல்பாடுகள் இதெல்லாம் அவசியமே கிடையாது. சிலையை, போப்பை வணங்கினால் மட்டுமல்ல, சுயத்தை ஆராதித்தாலும் மிருகத்தை, அதன் சொரூபத்தை வணங்குவதற்கு சமம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் தேவனையே முழுக்க முழுக்க நாம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த முத்துவதை தாங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சுருக்கமாக சொல்லுவாங்க, இது முத்துவது. சிம்பிளாக சொல்கிறேன். முதல் தூது, தேவன் யார்? படைத்தவர் தான் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதாங்க முதல் தூது, தேவன் யார். ரெண்டாம் தூது, அவருடைய எதிரி யார்? தேவனுடைய எதிரி யார்? சாத்தான். அவன் தான் என்ன செய்கிறான்? தேவனுக்கு எதிராக செயல்படுகிறான். தேவன் எங்கள் வெள்ளம் வராதுன்னு ஆண்டு சொன்னால் சாத்தான் என்ன பண்ணுறான்? அவனுடைய ஆட்களை ஏவி எழுப்பி, இல்லை ஆண்டை நம்ப முடியாது, அவர் வாக்குத்தத்தெல்லாம் நம்பாத, நம்ம ஒரு கோபுரத்தை கட்டிடுவோம், நம்ம ஒரு நகரத்தை உண்டாக்குவோம், நம்ம சேஃபாக இருந்துக்குவோம். கேட்டட் கம்யூனிட்டி, இன்னைக்கு கேள்விப்படுறோம்ல, கேட்டட் கம்யூனிட்டி. அந்த மாதிரி தேவனுக்கு எதிராக செயல்படுதலை பற்றிய செய்தி தான் ரெண்டாம் தூது, பாபிலோன். அப்போ ரெண்டாம் தூது என்ன சொல்லுது? தேவனுடைய எதிரி யார்? இதாங்க ரெண்டாம் தூது. மூணாம் தூது என்ன தெரியுமா? மூன்றாம் தூது, நீங்கள் யார் பக்கம்? தேவனுடைய பக்கமா, மிருகத்தின் பக்கமா?
தேவனுடைய பக்கம் நின்று தேவனுடைய முத்திரையை பெறப்போகிறீர்களா, மிருகத்தின் பக்கம் நின்று மிருகத்தின் முத்திரையை பெறப்போகிறீர்களா? தேவனுடைய முத்திரை நெற்றியில் மட்டும்தான் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது. மிருகத்தின் முத்திரை நெற்றியிலோ அல்லது வலது கையிலோ அப்படி தான் வெளிப்படுத்தல் இருக்குது. அன்பானவர்களே, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், அவ்வளோ எளிமையானது. முத்தூது அவ்வளோதான். முதல் தூது மெய்யான தேவன் யார், ரெண்டாம் தூது அவருடைய எதிரி யார், மூன்றாம் தூது நீங்கள் யார் பக்கம், தேவன் பக்கமா சாத்தான் பக்கமா? அன்பானவர்களே, இந்த முத்தூது நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு அழகான பாடம் என்ன அப்படின்னா, இயேசுவிடம் நாம் நெருங்கி இருக்க வேண்டும். அவரிடத்தில் வருவோம். அவர் ஒருவரே இரட்சகர். அவர் இருப்பதால் நமக்கு இளைப்பாறுதல். அவர் நமக்குள்ளே இருக்கணும், நாம் அவருக்குள்ளே இருக்கணும். அதான் இளைப்பாறுதல். அவரோடு உள்ள உறவே நமக்கு இளைப்பாறுதல். மிருகத்தின் முத்திரையை பெற்றவர்களுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது, எரிஞ்சு சாம்பலாக போயிடுவாங்க. மூன்றாம் வருகையில் அந்த அக்கினி கடலில் இந்த பூமி நரகமாய் மாறி செயல்படும். துன்மார்க்கரும் பாவிகளும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் இந்த பூமி ஒரு தற்காலிக நரகமாக செயல்படும். மூன்றாம் வருகைக்கு பிற்பாடு பெருமான தேவ பிள்ளைகளை, இளைப்பாறுதல் இராது. இயேசுவிடம் இல்லை என்றால், இயேசு நம்மிடத்தில் இல்லை, நாம் இயேசுவோடு இல்லை என்றால் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் தேவனோடு ஒரு நெருங்கின உறவு வைத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சும்மா கடமைக்காக கிறிஸ்தவனாக இருக்கிறோமா, கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறோமா, அல்லது உண்மையிலே தேவனோடு இணைந்து இருக்கிறோமா என்பதை சற்று யோசிப்போம். ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலிருந்து நாங்கள் எத்தனை விசேஷமான சபையார், மீதமான திருச்சபை, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. ஆண்டவர் அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு வேதாமத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிற மிக விசேஷமான 6 தனித்தன்மை வாய்ந்த உபதேசங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்காமன் கிரவுண்ட் என்ற தலைப்பில் இந்த பாடங்களுக்காக நன்றி ராஜா. தகப்பனே, இந்த சத்தியங்களை நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் இயேசுவோடு நெருங்கி இருக்கணும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி, ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் தேவனோடு நெருங்கி இல்லைன்னா இனிமேல் எங்களுக்கு அந்த நெருக்கம் உங்களுக்கும் எங்களுக்கும் அதிகமாகட்டும். அப்பா, எங்கள் குடும்பம் இயேசுக்குள் இருக்கணும், இயேசு எங்கள் குடும்பங்களுக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பின்பற்ற வேண்டும். உம்முடைய எதிரியை நாங்கள் எதிர்க்க வேண்டும். உம்முடைய முத்திரையை நாங்கள் பெற வேண்டும். ஆமராஜா, உம்முடைய குணத்தை, பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே தரிக்கப்பட்டவர்கள் 144,000 பேர் என்று வெளிப்படுத்தல் 14:1 வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, முத்திரை என்றால் தேவனுடைய குணத்தை பிரதிபலித்தல். ஏசப்பா எங்களுக்குள்ளே இருந்து இயேசுராஜாவோட குணங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ராஜா, மகிமை எப்பொழுதும் உமக்கே செலுத்துகிறவர்களாக, சுய மகிமையை தேடாமல் தேவனையே மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். இந்த நாளின் ஜெபத்தில், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ராஜா. கடைசி கால வெளிச்சம் ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். இதன் வழியாக அநேகருக்கு சத்தியங்கள் பரவட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கட்டும். நாங்கள் அநேகரை உமக்கென்று ஆயத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து சேர, எங்களோடு ஆதாயப்படுத்தப்பட்டவர்களையும் கூட்டி சேர்க்க உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமித்து உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழிநடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.